20வது அதிகாரம் வரைக்கும் யூதர்களுக்காகவும் அந்தி கிறிஸ்துக்காகவும் அதாவது இந்த பூமியில ராப்சர்ல கைவிடப்பட்டிருக்கிறாங்க பாரு, அந்த மக்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிற நிகழ்ச்சி. முக்கியமா 6வது அதிகாரத்திலிருந்து 19வது அதிகாரம் வரைக்கும் யாரை பத்தி சொல்லுதுன்னா யூதர்களை பத்தி சொல்லுது, இஸ்ரவேலரை பத்தி சொல்லுது. புரியுதுங்களா? 6வது அதிகாரத்திலிருந்து 20வது அதிகாரம் வரைக்கும். 20வது அதிகாரத்துல பாதிக்கு மேல வந்தோம்னாக்கா 1000 ஆண்டு அரசாட்சி வருதுங்க. அந்த 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறம் யுக ஆண்டு வருது பத்தியா, அந்த யுக ஆண்டை பத்தி தான் 21வது அதிகாரமும் 22வது அதிகாரமும் யுக ஆண்டு 1000 ஆண்டு அரசாட்சிக்கு அப்புறம் 1000 ஆண்டு ஆட்சி முடியும் போது 2ஆம் உயிர்த்தெழுதல், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பெல்லாம் இருக்குது. அதை பத்தி 21வது அதிகாரமா 22வது அதிகாரத்திலேயே எழுதப்பட்டிருக்குதுங்க. இப்ப நான் 20வது அதிகாரம் வரைக்கும் தான் வந்திருக்கிறேன். 1000 ஆண்டு அரசாட்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பாதி 1000 ஆண்டு அரசாட்சியில பாதி தான் பேசி இருக்கிறேன். இன்னும் அந்தி கிறிஸ்து எங்கிருந்து தோன்றுவான், அவன் எப்படி இருப்பான், இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கு நான் பேச வேண்டியது. தொடர்ந்து தயவு செய்து வீடியோவை பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சி எல்லாம் உங்ககிட்ட ஏன் நான் இப்படி ஷேர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இது உங்களுடைய நன்மைக்காக, உங்களுடைய விசுவாசம் கொழுந்து விட்டு எரியறதுக்காக, உங்க விசுவாசம் இன்னும் அதிகமா வளரத்துக்காக. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலும் இருக்கும். அப்போ தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்களை உங்களோட கூட நான் ஷேர் பண்ணின்னு வரேன். ஸோ என்னுடைய வாழ்க்கையில கூட இன்னும் என்னுடைய சாட்சிக்கெல்லாம் இன்னும் நான் வரலங்க. என்னுடைய சாட்சி பெரிய சாட்சிங்க, அதை சொல்லணும்னு இருக்கிறேங்க. ஸோ ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்னாடியே ஆண்டவர் எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கிறாருங்க. இந்த சத்தியத்தெல்லாம் நான் பைபிளை சரியா படிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து தான் என்னை திருமணத்துக்கு ஆண்டவர் அழைச்சிட்டு வந்திருக்கிறாருங்க. ஏன்னாக்கா நான் நிறைய திருமணத்துக்கு முன்னாடி நிறைய வேலைகளை செஞ்சிருக்கிறேங்க. முதல் நான் போய் செஞ்ச வேலை மருத்துவமனையில ஒரு